إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரா சம்பந்தமாக நாம் பார்த்து வருகின்றோம். வருகின்ற வழியிலே மதீனாவை வந்து அவர்கள் சேர்வதற்கு முன்னால் நடந்த பல விடயங்களை பார்த்தோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் இப்போது பார்ப்போம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த செய்தி இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சரியான அறிவிப்பாளர் வரிசையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மக்காவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடுவது சற்று ஓய்ந்தது. அவர்களின் குரல்கள் சற்று அமைதியானது. அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உரைகித் ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு அங்கே செல்கின்றார். அவர்களோடு சேர்ந்து ஆமிர் இப்னு ஃபுஹைரா அவர்களும் அந்த பயணத்திலே புறப்படுகின்றார்கள். ஆமிர் இப்னு ஃபுஹைரா நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹித்மத் செய்வதற்கு ஒத்துழைப்பதற்கு இருக்கின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆமிர் இப்னு ஃபுஹைராவை தன்னுடைய வாகனத்திலே பின்னால் ஏற்றி இருந்தார்கள். இவ்வாறு இவர்கள் 4 பேரும் புறப்படுகின்றார்கள். மக்காவிலே அதன் கீழ்ப்பகுதியினால் அவர்கள் புறப்பட்டு கரையோரம் வழியாக வந்து இப்படி என்னென்ன இடங்களுக்கெல்லாம் அவர்கள் போய் இறுதியாக மதீனாவுக்கு வந்தார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த செய்தியிலே சொல்கின்றார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு அம்ர் இப்னு அவுஃப் என்கின்ற அந்த கோத்திரம் வாழுகின்ற இடத்துக்கு வந்து சேர்கிறார்கள் பகல் நேரத்திலே. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மதீனா என்று அழைக்கப்பட்டது, அதாவது யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்டது. பிறகு நபி அவர்களுடைய வருகைக்கு பிறகு மதீனா என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்துக்கு அவர்கள் முதலாக வரவில்லை. அவர்கள் மதீனாவின் ஒரு தூர பகுதியாக, அதாவது அதனுடைய மத்தியிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிற குபா பகுதிக்குத்தான் முதலாவதாக வந்தார்கள். இன்று மதீனா விசாலமானது. அதிலே குபா அதை தாண்டியுள்ள பகுதிகளை எல்லாம் நாம் மதீனா என்று தான் சொல்கின்றோம். அன்றும் அது மதீனா தான். ஆனால் மதீனா என்று பொதுவாக சொல்லப்படுகிற பொழுது இன்று மஸ்ஜிது நபவி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம்தான் நாடப்படும். எனவே இது மதீனாவுடைய புறநகர் பகுதியாக நாம் கருதலாம். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உமிர்து பிகரியத்தின் தஅகுலுல் குரா, கிராமங்களை எல்லாம் சாப்பிட்டு விடக்கூடிய ஒரு கிராமத்துக்கு செல்வதற்கு எனக்கு ஏவப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கிராமம் ஏனைய கிராமங்களை எல்லாம் வெற்றி கொள்ளும். அதுதான் நடந்தது. மதீனா அது தலைமையகமாக இருந்தது. ஏனைய அரேபிய தீபகற்பத்தை எல்லாம் அது வெற்றி கொண்டது. என்னை அப்படியான ஒரு கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. யகுலூன யஸ்ரிப், அதற்கு யஸ்ரிப் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வஹியல் மதீனா, அதுதான் மதீனா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மதீனா என்று பேர் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு தாபா தைபா என்றெல்லாம் அவர்கள் பேர் சொல்லியிருக்கிறார்கள் மதீனாவுக்கு. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெறுத்து செல்லவில்லை. மக்கா அல்லாஹ்வுடைய பூமியிலே எனக்கு விருப்பமான இடம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பூமியிலே மிகச்சிறந்த பூமி நீதான் சொல்லியிருக்கிறார்கள். என்னை மக்கள் உன்னிடமிருந்து வெளியேற்றாவிட்டால் நான் வெளியேறியிருக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நேசித்தார்கள். ஆனால் அங்கே அவர்களால் எதிரிகள் வாழ விடவில்லை. மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை மதீனாவிலே இருப்பவர்கள் கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் வந்து நீண்ட நேரம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நபி அவர்கள் இன்று வருவார்களா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் பகல் பொழுது ஆகின்ற பொழுது, கடுமையான வெயில் ஆகின்ற பொழுது அந்த இடத்திலே இருந்து அவர்கள் நிழல்களை நோக்கி, தங்களுடைய வீடுகளை நோக்கி சென்று விடுவார்கள். என்றால் பொதுவாக அந்த நேரத்திலே, லுஹருடைய நேரத்திலே நிழல் இருக்காது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வந்து சேருகிற அந்த நாளும் இதே போன்றுதான் நடந்தது. அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆவலோடு ஆசையோடு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேருகின்ற அந்த வழியிலே இன்னொரு நிகழ்வு நடக்கிறது. இதை உர்வா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். யார் இந்த உர்வா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவர் ஒரு வரலாற்றாசிரியர். யாருடைய மகன்? ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். அதே போன்று அஸ்மா பின்த் அபீ பக்கர், அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன். நிறைய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து ஹதீஸ்களை கேட்பார்கள். அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேருவதற்கு முன்னால் இடையிலே ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கின்றார்கள். எங்கிருந்து ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள்? அவர்கள் சில முஸ்லீம்களோடு ஷாம் தேசத்திலே இருந்து வருகின்றார்கள். குறைசிகள் எங்களுக்கு தெரியும், சாமுக்கு போவார்கள். சாமுக்கு எந்த காலத்திலே போவார்கள்? கோடை காலத்திலே போவார்கள். வியாபாரம் செய்துவிட்டு வருவார்கள். எனவே அவர்கள் மக்காவை நோக்கி போகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். இங்கே இடையிலே சந்திக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெண்மையான ஆடைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அணிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் யார்? ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் சகோதரி சஃபியாவுடைய மகன் ரதியல்லாஹு அன்ஹு. அதே போன்று அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யார்? அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மாவை திருமணம் முடித்திருக்கக்கூடிய அஸ்மாவுடைய கணவன் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மருமகன். ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய ஆரம்பகால ஒரு வாலிபர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவாரி என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடியவர். அவர்களை இவர்கள் சந்திக்கின்றார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகின்ற அந்த நேரத்திலே அவர்களை முதலாக யார் காண்கின்றார்? ஒரு யகூதி தான் காண்கின்றார். முஸ்லீம்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த வெயிலின் காரணமாக, என்றால் அது ஒரு செப்டம்பர் மாதம், வெயில் அதிகமாக இருக்கும். எனவே அவர்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். ஒரு யகூதி தன்னுடைய அரணுடைய மேலே ஏறி ஏதோ ஒரு தேவையை பார்ப்பதற்காக சென்றபோது நபி அவர்களும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருவதை பார்க்கின்றார். கானல் நீர் விலக அவர்கள் வெண்மையான ஆடையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். யகூதிக்கு தாங்க முடியவில்லை. உடனே சத்தமாக அழைக்கின்றார், அரேபியர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய அதிர்ஷ்டம் வந்துவிட்டார், இதோ வந்துவிட்டார். யா மஅஷரல் அரப் ஹாதா ஜத்துக்கும் அல்லதி தன்ததிரூன் என்று உரத்த குரலிலே சத்தமிடுகின்றார். உடனே முஸ்லீம்கள் அவர்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு விரைந்து வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். பிறகு வலது பக்கமாக சென்று பனு அம்ர் இப்னு அவுஃப் கோத்திரம் வாழுகின்ற அந்த இடத்திலே இறங்குகிறார்கள். இது ரபியுல் அவ்வல் மாதத்திலே ஒரு திங்கட்கிழமை. வேறொரு செய்தியிலே 12வது நாள் என்றும் இருக்கிறது. இங்கே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நிற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்களை இதற்கு முன்னால் காணாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபி அவர்களை நினைத்து அவர்களை வாழ்த்துகின்றார்கள். ஆனால் அந்த இடத்திலே சூரிய ஒளி நபி அவர்கள் மீது பட ஆரம்பிக்கின்ற பொழுது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மேலாடையால் நபி அவர்களுக்கு சூரிய ஒளி படாமல் நிழல் கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்கிறார்கள், உட்கார்ந்து அமைதியாக இருப்பவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. 10க்கும் மேற்பட்ட நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே தங்கியிருக்கின்றார்கள், பனு அம்ர் இப்னு அவுஃப் வாழுகிற குபா பகுதியிலே. அந்த நேரத்திலே குபா பள்ளிவாசலையும் நிர்மாணிக்கின்றார்கள். தக்வாவின் அடிப்படையிலே ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளிவாயல். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். நபி அவர்கள் வருவதற்கு முன்னால் அந்த பகுதியிலே தான் சஹாபாக்கள் போய் சேர்ந்திருந்தார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த இடத்தில் பகுதியிலே தான் தங்கியிருந்தார்கள். எனவே பிறகு சென்ற நபித்தோழர்களும் அங்கே சென்றார்கள். அவர்களுக்கு சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தொழுகை நடத்தினார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். தாங்கள் சந்தோஷத்தோடு எதிர்பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் என்பது மதீனாவாசிகளுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருந்தது. இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் பரவுகிறது. இப்படி நபி அவர்கள் வந்த செய்தியை கேள்விப்பட்ட ஒரு யூதன் அந்த நேரத்திலே என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய சொந்தக்கார இன்னொரு யூதனிடத்திலே போய் சொல்கின்றான், யா ஃபுலான் காத்தல் அல்லாஹு பனி கைலா, பனு கைலாக்களை, கைலாவுடைய பிள்ளைகளை அல்லாஹ் சபிக்கட்டும், நாசமாக்கட்டும். அதாவது பனு கைலா என்பது அவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு கோத்திரத்துக்கும் சேர்ந்து என்றால் ரெண்டும் சகோதர கோத்திரங்கள். அவர்கள் ஒருவரிடத்தில் குபாவிலே ஒரு மனிதனிடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். அவர் மக்காவிலே இருந்து வந்திருக்கிறார், அவர் நபி என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு யூதன் இன்னொரு யூதனிடத்திலே சொல்கின்றான். ஆனால் அந்த யூதனிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அடிமை, அவர் பேரீச்சம்பரத்தும் மரத்திலே மேலே இருக்கிறார். இந்த செய்தி அவருடைய காதிலே விழுந்ததும் தான் அவருக்கு நடுக்கம் வந்து விட்டது. கீழே விழ பார்க்கின்றார். உடனே மெதுவாக அங்கே இறங்கி அந்த யூதனிடத்திலே வந்து கேட்கின்றார், என்ன விஷயம், என்ன சொன்னீர்கள்? அந்த யூதன் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் அந்த அடிமையின் எஜமானாக இருந்த யூதன் அதற்கு கடுமையான ஒரு பதிலை கொடுக்கின்றான். அதுதான் என்ன சொல்கிறான் என்றால், கன்னத்திலே கடுமையாக ஒரு அறையை அறைந்து விட்டு, மாலக்க வலிஹாத அக்பில் அலா அமலிக், உனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம், நீ உன்னுடைய வேலையை போய் பார் என்று சொல்கின்றான். யார் தெரியுமா இந்த மரத்துக்கு மேலே இருந்து விழப்பார்த்து திரும்ப கீழே இறங்கியவர்? அவர்தான் சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன சொல்கிறார் என்றால், லா ஷை இன்னமா அரத்து அன் அஸ்தம்பிஅஹு அம்மா கால், அவர் சொன்னதை பற்றி நான் அந்த செய்தியை கேட்பதற்குத்தான் விரும்பினேன், வேறொன்றுமில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். இரவாகிறது. சல்மானுல் ஃபாரிசி தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துக்கொண்டு என்ன செய்கிறார், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இவர்கள் நபி என்று சொல்லக்கூடியவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார். நபி அவர்களும் நபி தோழர்களும் உட்கார்ந்திருக்கக்கூடிய இடத்தை அவர் வந்து அடைந்து விட்டார். அவருடைய சம்பவம் நீண்ட சம்பவம். கடுமையாக அடிமையாக இருந்து வேலை செய்து, அதற்கு முன்னால் அவர் பல கிறிஸ்தவ மதகுருமார்களிடத்திலே வேலை செய்திருக்கிறார். அவர்களிலே பல நல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நபி வர இருக்கிறார் என்ற செய்தியை சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள். அவர் நபியுடைய அடையாளங்களையும் சொல்லி இருந்தார்கள். இந்த இடத்தில் தான் வருவார் என்றும் அவர்களுடைய வேதங்களின் அடிப்படையிலே சொல்லி இருந்தார்கள். எனவே அதனால் தான் சல்மான் ஃபாரிசி ரதியல்லாஹு அவர்கள் அரபு தீபகற்பத்தை தேடி வந்தார்கள். அவருடைய நீண்ட பெரிய சம்பவம். அதற்கு பிறகு வாதில் குராவிலே அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர் ஒரு சுதந்திரமான மனிதர். அவரை சிலர் அடிமையாக்கி ஒரு யூதனுக்கு விட்டார்கள். அங்கிருந்து திரும்பவும் மதீனாவுக்கு அவர் விற்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா அவர் விரும்பிய அந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்திருந்தார். சல்மான் ஃபாரிசி இதுவரைக்கும் அவர் முஸ்லிம் அல்ல. நபி அவர்களை இதுவரைக்கும் அவர் கண்டதில்லை. இந்த செய்தி தான் அவருக்கு முதலாக கேள்விப்படுகிறது. ஆனால் ஒரு நபி வரும் காலம் என்பது அவருக்கு தெரியும். பாதையிலே தான் அவர் தன்னுடைய சுதந்திரத்தையே இழந்தார், தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்தார். இப்போது அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார். வந்து சில பேரீச்சம் பழங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அவர் வேலை செய்வது பேரீச்சம் தோட்டத்திலே. நீங்கள் ஒரு நல்ல மனிதர் என்று நான் கேள்விப்பட்டேன். உங்களோடு நிறைய வெளியூர்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவை இருக்கிறது என்று எனக்கு சொல்லப்பட்டது. இதோ நான் தர்மமாக கொடுப்பதற்கு, சதகாவாக கொடுப்பதற்கு இதை வைத்திருக்கிறேன், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சல்மான் ஃபாரிசி நபி அவர்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் இதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று சொல்கின்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை பார்த்து, குலு, நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடவில்லை. சல்மான் ஃபாரிசி தன் மனதுக்குள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள் என்றால், ஹாதிஹி வாஹிதா, இது ஒன்று. ஏனென்றால் அவருக்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டது. அதில் ஒரு அடையாளம் நபி சதகா சாப்பிட மாட்டார் என்பது. பிறகு அவர் சென்று விட்டார். அவருடைய பின்னால் நடந்த சம்பவங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வரக்கூடிய காலங்களிலே அந்தந்த இடங்களிலே பார்ப்பதற்கு முயற்சிப்போம். மஸ்ஜித் குபா நபி அவர்கள் முதலாவதாக கட்டிய பள்ளிவாசல், அதிலே தொழுதார்கள். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, குபா பள்ளிவாசலிலே தொழுகிற ஒரு தொழுகை உம்ராவுக்கு சமமானது என்று. பல அறிஞர்கள் அதனை
பலமான ஹதீஸாக கருதுகிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அல்லது ஒரு வாரத்திலே ஒரு நாள் அவர்கள் அங்கே குபா பள்ளிவாயலுக்கு செல்வார்கள். 10க்கும் மேற்பட்ட நாட்கள் அங்கே தங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். யாருக்கு? பனு நஜ்ஜார் கோத்திரம். யார் பனு நஜ்ஜார் கோத்திரம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடைய தந்தை அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப்புடைய தாயார் உடைய ஊர் மதீனா தான். பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சல்மா. ஏனென்றால் ஹாஷிம் யத்ரிபிலே பயணம் செய்கிற பொழுது திருமணம் முடித்ததனால் பனு நஜ்ஜார் கோத்திரத்திலே அப்துல் முத்தலிப் அங்கே பிறந்தார் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எனவே பனு நஜ்ஜார் கோத்திரத்துக்கு நபி அவர்கள் தகவல் அனுப்புகிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வாள்களோடு வருகின்றார்கள். அவர் அன்றைய கால மக்களுடைய வளமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை புடைசூழ பனு நஜ்ஜார் கோத்திரத்தவர்கள் இருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே அவர்களை வரவேற்பதற்காக வந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். புகாரி, முஸ்லிம், பைஹக்கி போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு செய்தியில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் சென்றேன் மதீனாவுக்கு இரவு நேரத்திலே, அதாவது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த இடம் குபாவிலிருந்து இவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அங்கே இருந்தவர்கள் ஒவ்வொருவரும் பிரச்சனைப்பட்டு கொண்டார்கள். எங்களிடத்திலே நபி அவர்கள் வர வேண்டும், எங்களிடத்திலே தங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இன்னி அன்சிலுல் லைலத அலா பனி நஜ்ஜார் அஹ்வாலி அப்துல் முத்தலிப் உக்ரிமுஹும் பிதாலிக். இன்றிரவு நான் பனு நஜ்ஜார்களிடத்திலே தான் தங்குவேன். அவர்கள் அப்துல் முத்தலிப்புடைய தாயின் சகோதரர்கள். அவர்களை அதன் மூலம் நான் கண்ணியப்படுத்துவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகின்றார்கள். அங்கே உள்ளவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அவர்களுடைய வீட்டுக்கு மேலே கூரையிலே பாதைகளிலே எல்லாம் இருக்கிறார்கள். சிறுவர்கள், அடிமைகள், பணியாட்கள் என்று எல்லோருமே என்ன சொல்கிறார்கள்? ஜா ரசூலுல்லாஹ், ஜா முஹம்மத், அல்லாஹு அக்பர், ஜா முஹம்மத், முஹம்மத் வந்து விட்டார், ரசூலுல்லாஹ் வந்து விட்டார், அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் சந்தோஷத்திலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மையிலே அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சந்தோஷமாக அவர்களுக்கு அது இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் நபி அவர்களை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த நாள் அவர்களுக்கு ஒரு ஒளிமயமான பெரிய சந்தோஷமான, சிறுவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிற ஒரு அவர்களால் மறக்க முடியாத ஒரு நாள். அப்போது சிறுவர்களாக இருந்த சிலருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு சிறுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது அவருக்கு 10 வயது தான் இருக்கும். அவர் என்ன சொல்கிறார்? இன்னி லஅஸ்ஆஃபில் கில்மானி யகூலூன ஜா முஹம்மத். நான் சிறுவர்களோடு ஓடிக்கொண்டிருந்தேன். ஒவ்வொருவரும் முஹம்மத் வந்துவிட்டார் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள். நானும் பார்க்கிறேன், பார்ப்பதற்கு எனக்கு எதுவுமே விளங்குவதில்லை என்றால் எல்லோரும் அங்கே அவ்வளவு சன நெரிசலாக இருக்கிறது. முஹம்மத் வந்து விட்டார், முஹம்மது வந்து விட்டார் என்று தான் சொல்கிறார்கள். நானும் ஓடி ஓடி பார்க்கின்றேன், எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரும் நபி அவர்களும் அவருடைய தோழரும் வந்தார்கள். மதீனாவுடைய புறநகர் பகுதியிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். பிறகு ஒரு நாட்டுப்புறத்தைச் சேர்ந்த ஒருவரை அனுப்பி அன்சாரிகளுக்கு செய்தி அனுப்பினார்கள் அங்கே வருவதாக. அதாவது இப்போது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டத்தட்ட 500 பேர்கள் அளவிலே அவர்களை வரவேற்றார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் மதீனாவுக்குள் வந்தார்கள். குமரி பெண்கள் கூட வீடுகளின் கூரைகளிலே மேலே ஏறி நபி அவர்களை பார்ப்பதற்கு எத்தனித்தார்கள். யகுல்ன ஐயுஹும் ஹுவ, ஐயுஹும் ஹுவ, யார் அவர், யார் அவர், அதாவது நபி அவர்கள் யார் அவர்களிலே என்று அவர்கள் எல்லோருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆவலோடு பார்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்கிறார், ஃபமா ரஅய்னா மன்தரன் ஷபீஹன் பிஹி யௌமஇதின். அன்றைய நாளுக்கு ஒப்பான ஒரு காட்சியை நான் பார்த்ததே கிடையாது, நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர் அறிவிக்கும் இன்னொரு ஹதீஸிலே அவர்கள் சொல்கின்றார்கள்,
ஷஹித்து யௌம தஹலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மதீனாவுக்குள் வந்த நாளை நான் அங்கே இருந்தேன். ஃபலம் அர யௌமன் அஹ்ஸன வலா அத்வஅ மின்ஹு, அந்த நாளை விட அழகான ஒளிமயமான எந்த ஒரு நாளையும் நான் பார்த்ததில்லை. அதுவும் அஹ்மதிலே பைஹக்கிலே வரக்கூடிய அறிவிப்பு. இன்னொரு இப்னு மாஜாவிலே வரக்கூடிய இன்னொரு செய்தியிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், லம்மா கானல் யௌமுல் லதீ தஹல ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா அதாஅ மின்ஹா குல்லு ஷை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு நுழைந்த அந்த நாளில் எல்லாமே ஒளிமயமானது, பிரகாசித்தது. அதாவது அந்த மக்களின் உணர்வை அவர் சொல்கின்றார், சந்தோஷத்தை சொல்கின்றார். இந்த சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்த, இந்த சந்தோஷத்துக்கு மிகவும் நபி அவர்களுக்கு பிறகு தகுதியான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பற்றி என்ன சொல்கிறார்கள்? ومضى رسول الله صلى الله عليه وسلم وأنا معه حتى قدمنا المدينة وتلقاه الناس فخرجوا في الطرقات وعلى الأناجير واشتد الخدم والصبيان في الطريق يقولون الله أكبر جاء رسول الله جاء محمد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள், நானும் அவர்களோடு சென்றேன். மதீனாவுக்கு வந்தோம். மக்கள் எல்லாம் எங்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பாதைகளிலே அவர்கள் வெளியிலே வந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய மொட்டை மாடிகளிலே, அவர்களுடைய கூரைகளிலே, வீடுகளுக்கு மேலேயும் அவர்கள் இருந்தார்கள். பாதைகளிலே சிறுவர்களும் பணியாட்களும் நிரம்பி வழிந்தார்கள். அல்லாஹு அக்பர், ஜா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டார், ஜா முஹம்மத், முஹம்மத் வந்துவிட்டார் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது சிறுவராக இருந்த இன்னொரு நபித்தோழர் தான் அல் பரா இப்னு ஆசிப், அன்சாரி சிறுவர். அவரும் பரா என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்தார்கள். ஃபமா ரஅய்து அஹ்லல் மதீனதி ஃபரிஹு பிஷைஇன் கத்து ஃபர்ஹஹும் பிஹி, மதீனாவாசிகள் அவர்கள் வந்ததை இட்டு சந்தோஷப்பட்டதை போன்று எந்த ஒன்றை வைத்தும் அவர்கள் சந்தோஷப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை. ஹத்தா ரஅய்துல் வலாஇத் வஸ்ஸிபியான யஸ்ஊன ஃபித் துருக், அடிமைகளாகும் சிறுவர்களும் கூட பாதைகளிலே அவர்கள் ஓடி திரிந்தார்கள். யகூலூன ஜா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அவர்கள் பாடல்களை இசைத்தார்கள். தலால் பத்ரு அலைனா போன்ற அந்த பாடல்களை பாடினார்கள் என்ற செய்திகள் பலவீனமானது. அந்த சம்பந்தமாக வரக்கூடிய அறிவிப்புலே பலவீனம் இருக்கிறது. அல்லாஹு அலம், அவர்கள் வேறு பாடல்களை பாடியிருக்கலாம். அதே போன்று அபிசீனியாவில் இருந்து வந்தவர்கள் அம்புகளால் சந்தோஷமாக நபி அவர்களுடைய வருகையிட்டு விளையாடினார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இப்னு மாஜாவிலே இருக்கிறது. அல்பான் ரஹ்மத்துல்லாஹ் சஹீஹ் என்று சொல்கின்றார்கள். என்றாலும் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனம் இருக்கிறது. எனவே பலவீனம் என்று சொல்வது இட்டுக்கட்டப்பட்டது அல்ல. பலவீனம் என்று சொல்வது அதை உறுதி செய்ய முடியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அது நடக்கவில்லை என்பதும் அர்த்தம் அல்ல. நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அதற்கு நெருக்கமான சந்தர்ப்பங்களில் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மக்கள் வாழும் பகுதியால் செல்கின்ற பொழுது அங்கே இருந்த சிறுமிகள் துஃப் என்கின்ற அந்த கருவியிலே அடித்து பாடல்களை படித்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஆதாரபூர்வமான செய்தி, பைஹக்கியிலே வரக்கூடியது, இப்னு மாஜாவிலும் இருக்கிறது. அவர் அந்த சிறுமிகள் என்ன படிக்கின்றார்கள் என்றால், நஹ்னு ஜவாரின் மின் பனி நஜ்ஜாரி யா ஹப்பதா முஹம்மதுன் மின் ஜாரி, நாங்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தைச் சேர்ந்த சிறுமிகள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு யஅலமு அன்ன கல்பி யுஹிப்புக்கும், அல்லாஹ் அறிவான் என்னுடைய உள்ளம் உங்களை நேசிக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சிறுமிகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோருமே நேசித்தார்கள் மதீனாவிலே. அது மட்டுமல்ல, மலைகள் கூட நபி அவர்களை நேசித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த மலை எங்களை நேசிக்கிறது, நாங்கள் அதை நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள். உஹது மலையை பார்த்து சன நெரிசலான மகிழ்ச்சியான அந்த நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மக்கள் என்ன சொல்கின்றார்கள்? சிறுவர்கள், பணியாட்கள் பாதைகளில் நின்று கொண்டு யா முஹம்மது யா ரசூல் அல்லாஹ், நபி அவர்களை அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று அவர்களை அழைக்கின்றார்கள். எனவே இவ்வாறு தான் அன்றைய நாள் இருந்தது.
ஒவ்வொருவரும் தங்களிடம் நபி அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் ஒரு இடத்திலே போய் மண்டியிட்டது. அதுதான் இப்போது மஸ்ஜிதுன் நபவி, நபி அவர்களுடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கினார்கள். இறங்கிவிட்டு என்ன கேட்டார்கள்? ஐயு புயூதி அஹ்லினா அக்ரப், எங்களுடைய ஆட்களுடைய வீடுகளிலே யாருடைய வீடு நெருக்கமாக இருக்கிறது, பக்கத்திலே இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அனயா நபி அல்லாஹ், ஹாதிஹி தாரி வஹாதா பாபி, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய நபியே, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய கதவு என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சென்று எங்களுக்கு ஓய்வெடுப்பதற்குரிய ஒரு இடத்தை தயார் பண்ணுங்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஓய்வெடுப்பதற்கான ஒரு இடத்தை தயார் செய்கின்றார்கள். தயார் செய்துவிட்டு வந்து சொல்கின்றார்கள், தயார் செய்து விட்டேன். கூமா அல பரக்கத்தில்லா ஃபகீலா, நீங்கள் 2 பேரும் எழுந்து வந்து ஓய்வெடுங்கள் என்று சொல்கின்றார். இது புகாரிலே வரக்கூடிய, பைஹக்கிலே வரக்கூடிய செய்தி. எனவே அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்குகின்றார்கள், குபாவிலிருந்து வந்ததற்கு பிறகு. இதை நிறைய பேர் எங்களுடைய வீட்டிலே நபி அவர்கள் தங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்தான். ஒவ்வொருவரும் நபி அவர்களை அழைக்கின்ற பொழுது, எங்களிடம் வாருங்கள் என்று அழைக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தஉன்னா கத் ஃபஇன்னஹா மஅமூரா, ஒட்டகத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள், அது ஏவப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே ஒட்டகம் அல்லாஹு தாலாவால் ஏவப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பல அறிவிப்புகளிலே வந்திருப்பதனால் அது ஒரு பலமான செய்தியாக கருதப்படுகிறது. அது அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் தான் மண்டியிடுகின்றது. அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு 2 மாடிகளாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே தங்கினார்கள். அபு அய்யூப், உம்மு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த வீட்டுடைய மேல் பகுதியிலே இருந்தார்கள். 2 மாடிகளை கொண்ட அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே தான் தங்கினார்கள். இதை பற்றி அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லக்கூடிய ஒரு செய்தி இப்னு இஸ்ஹாக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பலமான செய்தி. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் கீழே இறங்கினார்கள், நானும் உம்மு அய்யூபும் மேலே இருந்தோம். நான் நபி அவர்களிடத்திலே சொன்னேன், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு மேலால் நான் இருப்பதை விரும்பவில்லை, அது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நீங்கள் எனக்கு கீழே இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் மேலே வாருங்கள், நாங்கள் கீழே இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், யா அபா அய்யூப், அபு அய்யூப் அவர்களே, அதுதான் எங்களுக்கு இலகுவானது, நல்லது, வசதியானது. ஏனென்றால் எங்களை சந்திப்பதற்கு பல பேர் வருவார்கள், எனவே நாம் கீழே இருப்பது நல்லது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இருந்து விடுகிறார்கள். இவர்கள் மேலே இருக்கிறார்கள். ஒரு முறை இவர்களிடம் இருந்த ஒரு பாத்திரம் உடைந்து விடுகிறது, அதிலே தண்ணீர் இருக்கிறது. இப்போது அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலே பட்டுவிடக்கூடாது, அல்லது கீழே சென்று நபி அவர்களை எந்த வகையிலும் தொந்தரவு செய்துவிடக்கூடாது, அதனுடைய ஒரு துளி கூட வடிந்துவிடக்கூடாது என்பதற்காக நானும் உம்மு அய்யூபும் சேர்ந்து எங்களிடம் இருந்த ஒரு போர்வையினால் அதனை துடைத்து கொண்டிருந்தோம். எங்களிடத்திலே அதை தவிர வேறு எந்த போர்வையும் கூட இருக்கவில்லை என்று அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய நேசித்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அன்சாரிகள் நேசித்தார்கள். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் இரவு உணவு கொடுப்போம். அவர்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் எந்த இடத்திலே இருந்து சாப்பிட்டார்களோ அந்த உணவுலே, அந்த இடத்தை நானும் உம்மு அய்யூபும் நாடி தேடி நபி அவர்கள் கைப்பட்ட இடத்திலிருந்து சாப்பிடுவோம். அதன் மூலம் நாங்கள் பரக்கத்தை விரும்புவோம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் விசேடமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான், அவர்கள் பரக்கத்துக்கு உரியவர்கள். எனவே நபி அவர்களுடைய உடலிலும் பரக்கா இருக்கிறது. அதற்கு வேறு ஆதாரங்களும் இருக்கிறது. இதுவும் அதற்கு ஒரு ஆதாரம்தான். வேறு ஏனைய நபி அல்லாத ஏனைய யாருக்கும் அவ்வாறு கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்ட கைப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஒரு முறை நாங்கள் இரவு அவர்களுக்கு உணவை அனுப்பி வைத்தோம். அந்த உணவிலே
வெள்ளைப்பூடு அல்லது வெங்காயம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அவர்களுடைய கை அதிலே பட்டிருப்பதற்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்கவில்லை. நான் பதறிக்கொண்டு நபி அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இரவு உணவை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட்டீர்களே, உங்கள் கை அந்த இடத்திலே பட்டிருப்பதாக நான் காணவில்லையே என்று சொல்கிறார். அதற்கு நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதிலே இந்த மரத்தின் வாடை இருந்தது, அதாவது பூண்டு அல்லது வெங்காயத்துடைய அந்த மரத்துடைய வாடை இருந்தது. நானோ வஹிய அருளப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறேன், எனவே நீங்கள் அதை சாப்பிடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சாப்பிட மாட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், வஹி கொடுக்கப்படக்கூடிய ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு துருவாடையையும் விரும்ப மாட்டார்கள். அபு அய்யூப் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அதை சாப்பிட்டோம், அதற்கு பிறகு நாங்கள் அந்த உணவை, அந்த மரத்தை அவர்களுக்கு நாங்கள் உண்ணுவதற்கு நாங்கள் சமைக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அதை விரும்பாவிட்டால் நானும் விரும்ப மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சாப்பிடுவதற்கு விரும்பவில்லை என்றால் நானும் அதை விரும்ப மாட்டேன் என்று அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை விட்டுவிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருப்பது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் விழித்து கொள்கின்றார்கள். அதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு மேலால் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் அன்றிரவு என்ன செய்கிறார்கள் என்றால், ஓரமாக தூங்குகிறார்கள். அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலால் நாங்கள் இருந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த உணர்விலே ஒரு ஓரமாக அவர்களுடைய வீட்டிலே மேலே ஒரு ஓரமாக இருக்கிறார்கள். பிறகு நபி அவர்களிடத்திலே போய் அதை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் எங்களுக்கு வசதியானது என்று சொன்னார்கள். என்றாலும் அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் கீழே இருக்கின்ற ஒரு கூரைக்கு மேலால் நான் இருப்பதற்கு விரும்பவில்லை, நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் மாடிக்கு வந்து விட்டார்கள். அபு அய்யூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே சென்று விட்டார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்சாரிகள் நடந்து கொண்ட முறை. ஏனென்றால் அன்சாரிகள் எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் அதனை முஹாஜிர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சான்று சொல்லியிருக்கிறான். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது. அவர்களிடத்திலே ஹிஜ்ரத் வந்தவர்களை அவர்கள் நேசிக்கின்றார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே அது எந்த ஒரு சிரமம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே, அதாவது முஹாஜிர்களுக்கு மேலதிகமாக அவர்கள் வறுமையிலே ஏழ்மையிலே இருப்பதனால் ஏதாவது கொடுக்கப்பட்டால் அன்சாரிகள் அவர்களுடைய உள்ளத்திலே அதற்காக என்ன செய்து மாட்டார்கள், பொறாமை கொள்ள மாட்டார்கள், குரோதம் கொள்ள மாட்டார்கள். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை இருந்தாலும். இதான் அன்சாரிகளுடைய பண்பு. இது அல்லாஹு தஆலா அரசுக்கு மேலால் இருந்து அவர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்கள் என்பதை சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய சாட்சியம். ஆனால் இந்த அன்சாரிகளை, நபித்தோழர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ராஃபிதிகளை போன்று அஹ்லு சுன்னாவிலும் சஹாபாக்களுடைய பெருமதியை விளங்காமல் அல்லாஹு தஆலா எங்களை நபியுடைய தோழமைக்கு தெரிவு செய்யவில்லை, அவர்களைத்தான் நபியுடைய தோழமைக்கு தெரிவு செய்திருக்கிறார். இந்த உம்மத்திலே அவர்கள்தான் சிறந்த சமூகம், அவர்களுடைய சிறப்பு இருப்பதனால் தான் அல்லாஹு தஆலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு 1400 வருடத்துக்கு பின்னால் வந்து கொண்டு கம்ப்யூட்டரை தட்டி கொண்டு சஹாபாக்கள் 99% செய்த நலவுகளை எல்லாம் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு அவர்களுடைய ஒரு சில தவறுகள் வரும் பொழுது மனிதர்கள் என்ற வகையிலே அதை மட்டும் தேடி தேடி எடுத்து அதை தனியாக சஹாபாக்கள் இவ்வளவு தவறு செய்திருக்கிறார்கள் என்று சஹாபாக்களை பற்றிய ஒரு மோசமான பிக்சரை, மோசமான ஒரு கற்பனையை மற்றவர்களிடத்திலே உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றவர்களை நாங்கள் பார்க்கிறவர்கள் கேவலமானவர்கள். நல்லவர்களை கேவலப்படுத்துகின்றவர்களை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும். நல்லவர்களை பற்றிய ஒரு தவறான செய்தி வந்தாலும் அதிலே நாங்கள் அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு காரணத்தை தேட வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. குர்ஆன் சொல்லி தரக்கூடிய பண்பும் அதுதான். ஆனால் அதை விட்டுவிட்டு குறை இல்லாததையே குறையாக தேடுகின்ற கேவலமானவர்களை நாங்கள் இன்றைய
சமூகத்திலே மார்க்கத்தின் பெயரால் பிரச்சாரம் செய்கிறோம் என்கின்றவர்கள் கூட நாங்கள் பார்க்கின்றோம். பனு நஜ்ஜார் கோத்திரத்தில் இருந்த இந்த அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லா அன்சாரிகளையும் புகழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று பனு நஜ்ஜாரை குறிப்பாக அன்சாரிகளிலே சிறந்தவர்கள் பனு நஜ்ஜார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹைரு தூரில் அன்சாரி பனு நஜ்ஜார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஃபி குல்லி தூரில் அன்சாரி ஹைர், ஆனால் எல்லா அன்சாரிக கிளை கோத்திரங்களிலும் நலவு இருக்கிறது, எல்லா அன்சாரிகளும் நல்லவர்கள், அதிலும் சிறந்தவர்கள் பனு நஜ்ஜார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆயத்துல் ஈமானி ஹுப்புல் அன்சாரி வ ஆயத்துல் நிஃபாகி புகுதுல் அன்சார். ஈமானுடைய அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது, முனாஃபிக்தனத்துடைய நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், அவர்களை ஒரு மூமினை தவிர நேசிக்க மாட்டான். வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக், ஒரு முனாஃபிக்கை தவிர அவர்களை வெறுக்க மாட்டான். ஃபமன் அஹப்பஹும் அஹப்பஹுல்லாஹ், யார் அன்சாரிகளை நேசிக்கிறாரோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். வமன் அப்கதஹும் அப்கதஹுல்லாஹ், யார் அன்சாரிகளை கோபிக்கிறார்களோ வெறுக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹும் வெறுத்து விடுவான். இதெல்லாம் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய சஹீஹான ஹதீத்கள். ராஃபிதாக்களும் அதே போன்று சில கேவலமானவர்களும் என்ன பார்க்கிறார்கள் என தங்களை போன்று கேவலமானவர்கள் மோசமானவர்கள் என்று நல்லவர்களை நினைக்கிறார்கள். அதனால் தாங்களை பெரிதாகவும் நினைப்பார்கள். எங்களிடத்திலே நலவு இருக்கிறது என்று மனதிலே அவர்களிடத்திலே அகங்காரத்தின் காரணமாக என்ன செய்கிறார்கள், நல்லவர்களை அவர்கள் தவறு செய்வது மக்களுக்கு தெரிகின்ற பொழுது நல்லவர்களை மட்டம் தட்டுவதற்கு பார்க்கின்றார்கள். அவர்களை குறைத்து காட்டுவதற்கு, அவர்களும் இப்படித்தான் எங்களை போன்றுதான் என்று காட்டுவதற்கு கேவலமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் தான் சஹாபாக்களை இழிவாக பேசக்கூடியவர்கள். எனவே அப்படியானவர்களிடத்திலே நாம் மார்க்கத்தை எடுப்பதற்கு அப்படியானவர்கள் நிச்சயமாக தகுதியானவர்கள் அல்ல. இரையச்சம் உள்ளவர்கள், அவர்களுக்கு முன்னால் சென்ற நல்லவர்களை சஹாபாக்களுக்காக துஆ தான் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், துஆ செய்யக்கூடியவர்களாக, பாவமன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், லௌலல் ஹிஜ்ரத்து லகுன்து இம்ரஅம் மினல் அன்சார், ஹிஜ்ரா இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவராக இருப்பேன் என்று அன்சாரிகளை புகழ்ந்திருக்கிறார்கள். லவ் சலகத்தில் அன்சாரு வாதியன் அவ் ஷஅபன் லசலக்து வாதியல் அன்சாரி அவ் ஷஅபஹும், அன்சாரிகள் ஒரு வழியாகவும் ஒரு வழியிலே சென்றால் நான் அந்த வழியிலே தான் செல்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் புகாரியிலே இருக்கின்றன. ஏற்கனவே சொன்ன அந்த ஆயாவுடைய தொடரிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, யார் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார், ஃபஉலைக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அந்த நபித்தோழர்கள் அன்சாரிகள் நிச்சயமாக வெற்றியாளர்கள். அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பது சரியாக தெரியாது. ஆனால் ஒரு பலவீனமான அறிவிப்பில் அவர்கள் 7 மாதங்கள் அங்கே தங்கி இருந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் அலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னால் தான் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு இருந்தது. பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த இடம், அது சம்பந்தமாக எப்படி பள்ளிவாசல் கட்டப்பட்டது போன்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம்.